நண்பர்கள் வணக்கம். நம்ம வந்து சிஎஸ் மேக்கில் 3 பேஸ் மல்டி ஃபங்க்ஷன் மீட்டர் பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து லைன் டு நியூட்ரல் பார்த்துக்கலாம், லைன் டு லைன் பார்த்துக்கலாம், ஆம்பியர் பார்த்துக்கலாம், பவர் ஃபேக்டர் பார்த்துக்கலாம், என்ன ஹெட்ஸில் ஃப்ரீக்வன்சியில் ஓடுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கேவிஆர் பார்த்துக்கலாம், கேவிஏ பார்த்துக்கலாம், கேடபிள்யூஹெச் பார்த்துக்கலாம், மொத்த கிலோவாட் எவ்வளோ எடுக்குன்னு பார்த்துக்கலாம். இவ்வளோ ஃபங்க்ஷன் இதில் பண்ணலாம். சிம்பிள் தான். இது மாடல் நம்பரை பார்த்துக்குங்க, GSM A-M4S3. இது எனக்கு ஒரு பேனலில் மாற்றுக்கு வேண்டி வாங்கி தந்தாங்க. நான் அதை வந்து சரி அதை ஒரு ப்ரோக்ராமாக போட்டுருவோன்னு போட்டேன். ஃபஸ்ட் ஒன் நியூட்ரல், அடுத்தது பேஸு, ஆர் பேஸ், ஒய் பேஸ், பி பேஸ். இது வந்து இந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ணதுக்கு பேஸ் நியூட்ரல் 4 பேஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் கொடுத்துட்டோம், அதே நியூட்ரல் எடுத்து இங்கே லூப் பண்ணிட்டோம், ஒரு பேஸும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் RYB நியூட்ரல் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து ஒரு ஆரும் ஒரு நியூட்ரலும் எடுத்து ஆக்சிலரி சப்ளை கொடுத்துருக்கோம். சிடி காயில் நம்ம இன்னும் கொடுக்கல. S1 S2 இருக்குல்ல, ஆர் பேஸுக்குள்ள கரண்ட்டு சிடி காயில் இது கொடுக்கல. இது நம்ம 800/5க்கு இதை ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்ப்போம். ஆன் பண்ணுவோம். இப்போ வந்து லைன் டு நியூட்ரல் கரண்ட்டு காட்டுது. நம்ம வந்து இது லைன் டு லைன் காட்டுது. 3 பேஸில் 423 இருக்குது. இது வந்து ஆம்பியர். நம்ம லோடு சிட்டி காயில் ஒன்றும் கனெக்ட் பண்ணால ஆம்பியர் காணிக்கலை. ஃப்ரீக்வன்சி 50.11 வருது. கிலோவாட் எவ்வளோ வருது? ஒன்றுலேயும் கிலோவாட் எடுக்கலை, லோடு இல்லாததுனால. கேவிஆர் எடுக்கலை, கேவிஏ எடுக்கலை. கேடபிள்யூஹெச் இல்லை, கேவிடபிள்யூஹெச்சில் நேராக வந்து பவர் ஃபேக்டர் வந்துட்டு டோட்டல் எவ்வளோ கிலோவாட் எடுக்குது அதுவும் கட்டலை. இப்போ எவ்வளோ கேவிஆர் எடுத்திருக்கு, எவ்வளோ கேவிஹெச் எடுத்திருக்கு, ஒன்றுமே இதில். இது சிஸ்டத்துக்குள்ளது, விட்டுடுங்க. இப்போ ஏதாவது ஆக்டிவில் இருக்கான்னா ஒன்றும் ஆக்டிவில் இல்லை. இது வந்து லோடு எடுத்தால் தான் தெரியும். ஆன் ஹவர் 1 மணி நேரம் இந்த இதை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஆன் ஹவர், இது ரன்னிங் ஹவர். இந்த எக்யூப்மெண்ட்லோடி சிடி காயில் கனெக்ட் பண்ணி எந்த லோடுமே இதுவரை கொடுக்கல. நீங்கள் ஏதாவது இது ரெண்டல் ஜென்ரேட்டரோ அது மாதிரி வச்சிங்கன்னா இதை வாங்கி மாட்டிக்கலாம். ஜென்ரேட்டரை எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வச்சுருக்குறாங்க, எவ்வளவு நேரம் இது வந்து ரன் ஆகிருக்குங்கிறது இந்த 2 அப்ளிகேஷனில் காட்டுறோம். நார்மலாக எம்ஏஹெச் மீட்டரில் கிடைக்காது. இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு நல்ல இது. நம்ம இல்லாட்டா நார்மலாக கவுண்டர் தான் வாங்கி வைப்போம். எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு ஹவரை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 1 ஹவர் ஓடுச்சுன்னா 1 ஹவர் ஓடி இருக்குன்னு நம்ம அதுக்கு தனியாக வைப்போம். எனர்ஜி மீட்டர் நீங்கள் இதை வாங்கி போட்டோன்னா மல்டி ஃபங்க்ஷன், ஆம்பியர் இது எல்லாம் பார்த்துக்கலாம், ரன்னிங் ஹவரும் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டல் கூட்டுறோம். ஏப்பா நீ ஒரு 10 மணி நேரம் ஓட்டியிருக்கா, எம்டியில் 10 மணி நேரம் ஓடி இருக்குது, 6 மணி நேரம் லோடில் ஓடி இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இது வாங்கிக்கலாம். அதனால் இதை மல்டி ஃபங்க்ஷன் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிவிடுங்க. இது இன்டர்வல் 14 தடவை இதுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம். இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவங்க அந்த ஜென்ரேட்டரை எத்தனை தடவை ஆன் ஆஃப் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. சரி, இதுக்குள்ளே போயிடுவோம். இனி இதுக்கு ப்ரோக்ராம் போகணும். இந்த 2 ஸ்கோரல் பட்டனை அப் அண்ட் டவுனாக சேர்ந்து என்டர் டைம் பிடிக்கணும். என்டர் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு வந்து இதை கொடுத்தோம் 1. இதை இன்னொரு ப்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 9க்கு போயிடும். இன்னொன்று பிடிச்சிங்கன்னா 8க்கு போயிடும். இதை குறைக்கணும்னா இதை ஒரு ப்ரெஸ்ஸிங் 9 வந்துட்டு இன்னொரு ப்ரெஸ்ஸிங் வந்தால் 0க்கு போயிடும். ஓகே, நமக்கு வந்து இது நார்மலாக இப்போ வந்து இதில் அப்பு டவுன் எப்படி பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்த செட்டுக்கு போனால் என்ட்ரு பண்ணால் அடுத்தது போயிடும். அதுவும் கூட்டி குறைக்கணும், இதில் கூட்டிக்கலாம். நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னேன், எல்மெசரில் வந்து 1000 இதுக்கு வந்து 4 0, இதுதான் பாஸ்வேர்டு. சரி, அப்போ இது 0 தான். அப்போ அடுத்த செட்டத்துக்கு போனால் இது அதை கூட்டி குறைக்கணும், அந்த ஸ்கோரல் பட்டனை கூட்டிக்கணும். ஓகே, இனி வந்துட்டு வரும். நீ இந்த பாஸ்வேர்டை கரெக்டாக அடிச்சுட்டு என்ட்ரு பண்ணீங்கன்னா பாஸ்ன்னு வரும். இல்லைன்னா இது வந்து ஃபெயில்னு வரும். திரும்ப ஒரு என்ட்ரு போயாச்சு, எடிட்னு வருது. என்ன இருக்குது, இதை வந்து குயிட்னா இந்த பேராமீட்டருக்குள்ளேருந்து வெளியே வான்னு அர்த்தம். இது அப்படி வரக்கூடாது. நம்ம பேராமீட்டருக்குள்ளே போகணும். ரீசெட் பேராமீட்டர்னோ எடிட்டு. இந்த பேராமீட்டர் வந்த பிறகு இந்த பட்டனை அமுக்கணும். அப்படி அமுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்துன்னா பார்த்துடுங்க, பாட் ரேட்னு வரும், பேராமீட்டர் 1 வரும். இதுக்கப்புறம் இப்படி அமுக்கணும், அமுக்கிட்டே வரணும். ஏன்னா அந்த பிஎல்சிக்கு உள்ள அந்த பஃபரிங் உள்ளதோ அந்த இதுக்குள்ள செட்டிங் RS-485 நீங்கள் வேண்டாம். இதை எடுத்து சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணால் தான் அந்த செட்டிங் வேணும். நம்ம இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிடி செகண்டரி எடிட், சிடி செகண்டரி நம்ம 5 வச்சுருக்கோம். ஓகே, இதை எடிட் பண்ணிவிட்டு வேணால் நமக்கு கூட்டிக்கலாம். இப்போ இது கொடுத்தாச்சுன்னா எடிட் பண்ணிவிட்டு இப்படி கூட்டினா கூடிரும்.
2 மாடல் தான் வரும், 1, 5. அதனால தான் 1க்கு 5. அதாவது நமக்கு 800/1 வரும், இல்லை 800/5 வரும். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம எல்லாம் ஸ்டாண்டர்டு தான் 800/5. அதனால் என்ட்ரு கொடுத்துட்டோம். செட்டு. இனி சிடி செகண்டரி எடுத்து சிடி ப்ரைமரி போகணும். இது சிடி ப்ரைமரி 400 இருக்குது. 400 எடிட் பண்ணணும். எடிட். இப்போ எடிட் இருக்குது. இது அமுக்குனா அப்புறம் இது கர்சர் பிளிங் ஆகும். இது நமக்கு வேண்டாம், அடுத்தது தான் வேணும். அப்போ அடுத்ததுன்னா என்ட்ரு போயிட்டு நமக்கு இதை வந்து 800 மாற்ற போகிறோம். 3 வருது. $800 போட்டாச்சு. 800/5 சிடிஎல் யூஸ் பண்ணுறோம். என்டர் கொடுக்க போகிறோம். அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த இதுக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணியாச்சுன்னா செட்டு வந்துடும். இன்னொரு கோட அமுக்குனா செட் ஆயிரும். சிடி ப்ரைமரியும் போட்டாச்சு, சிடி செகண்டரியும் போட்டாச்சு. இனி பிடி செகண்டரி, அதாவது நம்ம பொட்டன்சியலுங்கிறோன்னு சொல்லுவோம். பொட்டன்சியல் வந்து நமக்கு இன்புட் 445 தான், செகண்டரி 445 தான். நம்ம ஏற்கனவே நான் செட் இருக்குது 415 தான், அதை விட்டுருவோம். அப்போ வந்து இதை கூட்டி குறைக்கணும்னா சில இடங்களில் என்னென்னா நம்ம வந்து இன்சைடு வந்து ப்ரைமரி வந்து 11 kV கொடுத்து 4 எடுத்துனா அதுக்குள்ள செட்டிங் இதை மாற்றணும். இது நம்ம எல்டி இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை வந்து ப்ரைமரியை நம்ம விட்டோம். ப்ரைமரியும் தான், செகண்டரியும் 415 தான். ஓகே. அடுத்தது வந்து பிடி செகண்டரியும் பெய்யாச்சு. இனி பிடி ப்ரைமரியும் பெய்யாச்சு. இனி எடிட் இது நம்ம வேண்டாம். இதுலேருந்து வந்தாச்சுன்னா பேராமீட்டர் குயிட்டுன்னு வந்துடும். அதாவது பேராமீட்டருக்குள்ளேருந்து வெளியே வந்துடட்டா அப்படிங்கிறது. ஓகே, என்ட்ரு கொடுத்தா வெளியே வந்துடும். இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு. இதில் வந்து நீங்கள் ஒன்று இன்னொன்று பார்க்கணும். சில இடங்களில் 3 வயர் யூஸ் பண்ணுவீங்க, சில இடங்களில் 4 வயர் யூஸ் பண்ணுவீங்க. 3 வயர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நியூட்ரல் அதை வந்து எடுக்காது. அதுக்கு இதில் ஒரு செட்டிங் இருக்குது. திரும்ப உள்ளே போங்க. பாஸ்வேர்டு என்டர் 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 பாஸு உள்ளே பெய்யாச்சு. எடிட்டு பேராமீட்டர் ஏ ரீசெட் விடாது. எடிட் பேராமீட்டர். இதில் வந்து நம்பர் 2ல் இருக்குது. நம்பர் 1 இதுதான் வந்து இந்த எடிட்டு நெட்வொர்க்கிங் இருக்குதுல்ல, இந்த எண்ணிட்டுக்குள்ளே என்ட்ரு போனால் 3 பேஸ் 4 வயர் வரும். 3 பேஸ் 4 லைன். அதாவது நமக்கு வந்து 440 230 கூட நியூட்ரல் வரும், 4 லைன் வரும். இதில் வந்து 3, அதாவது நீங்கள் டெல்டா இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா 3 பேஸ் மட்டும் தான் வரும். அதில் வந்து நியூட்ரல் வராது. அப்போ 4 லைன் வராது. அந்த இடங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன இருக்குல்ல, இன்புட் 2 லைன், 3 பேஸ் 3 லைன். அதாவது சிலவங்க வந்து இதை ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளை மட்டும் யூஸ் பண்ணாங்கன்னா இன் பேஸ் 2 லைன் போடணும். 3 பேஸ், அதாவது சில இடங்களில் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார் போட்டு ஜஸ்ட்டு 3 பேஸ் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு 11 kVயில் வந்து 11 kV ஃபார் 110 வோல்ட் போட்டு அதுலேருந்து 3 பேஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு இது போடணும். ஆனால் நம்ம வந்து இதை எல்டி லைனுக்கு போட்டோம். லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ 440 வோல்ட்டு. அதனால் நமக்கு என்ன செய்யணும், 3 பேஸ் 4 லைன் போடணும். இவ்வளோ தான். இது ஒன்று தான் இதில் எக்ஸ்ட்ரா செட்டிங். ரெண்டாவதுல வந்து இந்த பாட் ரேட்டு அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாண்டாம். ஏன்னா அது வந்து அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்கு வரும். RS480 உள்ளது. அதை எடுத்து நம்ம சிஸ்டத்துலேயே எதில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா அது தேவைப்படும். இதில் இது தேவை கிடையாது. இப்போ பேராமீட்டர் குயிட் அடித்து வெளியே வந்துட்டு அப்புறம் பேராமீட்டர்லேருந்து வெளியே வந்துடலாமா? ஓகே, இவ்வளோதான் இதில் ப்ரோக்ராம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கிட்ட கேளுங்க. இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இந்த மாடலை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இது ஒன்று கிடச்சி அதனால் ப்ரோக்ராம் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன்.